திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி.சி. சேகர் அவர்களும், பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் அவர்களும் நம்முடைய அரங்குக்கு வந்திருக்காங்க. வணக்கம். கடந்த மார்ச் 8ஆம் தேதி புதிய தலைமுறை அலுவலகத்தின் வாயிலில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. ஒளிப்பதிவாளர் தாக்கப்படுகிறார். 10 பேர் இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இன்றைக்கு காலையில் அதிகாலையில் இருளடர்ந்த ஒரு வேளையில் டிஃபன் பாக்ஸ் குண்டுகள் வீசப்படுகின்றன. மாலைக்குள் 6 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஹிந்து இளைஞர் சேனை அப்படின்ற அமைப்பைச் சேர்ந்தவங்க. இது என்ன உணர்வு உங்களுக்கு தருது? இன்னைக்கு அதிகாலையில் நடந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி மீதான தாக்குதல், அந்த டிஃபன் பாக்ஸ் குண்டுவெடிப்பு என்பது, நான் சொல்கிறது சரியாக இருந்தால் இது 3வது முறை இந்த நிறுவனத்தின் மீது தொலைக்காட்சி மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல். தேர்தல் காலத்தில் அப்படி உங்கள் நிருபரை அடிச்சிருக்கிறாங்க. கடந்த 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை ஒட்டி நீங்கள் ஒளிபரப்பிருந்த நிகழ்ச்சியை தடுக்கக்கூடிய நோக்கத்தோடு 7ஆம் தேதியே இந்து மக்கள் கட்சி இங்கே தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதை தொடர்ந்து 8ஆம் தேதி இந்து முன்னணி உங்களுடைய கேமராமேனை தாக்கி, கேமராவை உடைச்சி, ஒரு பெண் நிருபரை தாக்கி, இன்னொரு செய்தியாளரையும் தாக்கி, ஒரு மோசமான ஒரு சம்பவ தாக்குதல் என்பது 7ஆம் தேதி 8ஆம் தேதி நடக்குது. கைது செய்யப்படுறாங்க. ஆக இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் என்பது 8ஆம் தேதி நடந்த தாக்குதலுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் பார்க்குறேன். அது அதிகாலை 3:30 மணிக்கு அந்த டிஃபன் பாக்ஸ் குண்டு வெடிப்புன்னு சொன்னால், ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த இடத்துல யாராவது இருந்தால் பெரிய ஒரு பாதிப்பு, உயிர் சேதம் கூட ஏற்பட்டிருக்கலாம். அப்படி தொடுக்கக்கூடிய தாக்குதல் என்பது இன்னைக்கு அப்படி தாக்குதல் தொடுத்து அந்த செய்தி வருகிற போது, மதுரையிலிருந்து ஒரு இந்து இளைஞர் சேனா என்பவர் அது ஏற்றுக்கொண்டு அவரே சரண்டர் ஆகிறதும், அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறதும் ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இது ஏதோ ஒரு புதிய தலைமுறை தொலைக்காட்சி மீது அல்லது சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட நிகழ்ச்சி மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாக நான் பார்க்கல. இது கருத்து சுதந்திரத்தின் மீது, பேச்சு சுதந்திரத்தின் மீது, ஊடக சுதந்திரத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். இது அனுமதிக்க கூடாது. ஒரு கருத்து சுதந்திரம் என்பது அரசியல் சட்டத்தில் ஒரு வழங்கப்பட்ட உரிமை. அந்த உரிமையை பறிக்கக்கூடிய அடிப்படையில் அவர்கள் தாக்கல் தொடுப்பது என்பது, இந்த நிகழ்ச்சி நடத்துங்க, இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாகவே அது ஒரு மோசமான ஒரு எதேச்சிகார போக்கில் கவிதா தமிழ்நாடு என்பது. இல்லை, உண்மையா தோழர் சொன்னதோட நான் முழுமையாக உடன்படுறேன். நான் அதோட சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது ஊடக சுதந்திரம் பற்றிய விஷயம் மட்டுமல்ல, பெண்களுக்கான வெளியே தொடர்ந்து அவங்க எப்படி டார்கெட் பண்ணி அதை குறுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதில் மிக மிக கவலைக்குரிய ஒரு விஷயமா நான் தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது புதிய தலைமுறை மீதான தாக்குதல் அப்படின்றது ஒரு சேனல் மீதான தாக்குதலோ அல்லது ஒரு ஊடக நிறுவனம் மீதான தாக்குதலோ, பத்திரிகை சுதந்திர மீதான தாக்குதல் எல்லாவற்றையும் தாண்டி பெண்களை பல வருடங்கள் பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக தான் நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். அதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைப்பா, ஐயா சொன்னது, அம்மா சொன்னது கருத்தில் எனக்கு உடன்பாடு. இது இப்போ ஒரு தொலைக்காட்சி, ஒரு புதிய தலைமுறைங்கிற ஒரு ஊடகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதை பார்க்க முடியாது. ஒட்டுமொத்தமாகவே ஒரு கருத்துரிமைக்கு எதிரான அதன் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலை தான் நம்ம அதை பார்க்குறோம். இப்போ கருத்தாக தான் நம்ம எதிர்கொள்ளணும். இப்போ நான் ஒன்று பேசுகிறேன், அது உனக்கு பிடிக்கலைன்னா எங்கள் ஐயா எடுத்து பேச போகிறாங்க. நாங்கள் 2 பேரும் சொல்கிறது கருத்து சரியில்லைன்னா அவங்க மறுத்து பேச போகிறாங்க. அதுதான் சரியான முறையாக இருக்க முடியும். இப்போ இந்த ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் விவாதித்தது அல்லது நீங்கள் ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறீங்க, அந்த நிகழ்ச்சி எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ ஒரு தாக்குதல் நடத்துகிறேன். இந்த தாக்குதலை பார்த்தா எனக்கு பிடிக்கல, இப்போ நான் அவங்க மேலே இதே மாதிரி நான் ஒரு தாக்குதல் நடத்தினா இது எவ்வளவு கொடூரத்தில் கொண்டு போய் கொடுமையான விளைவுகளில் கொண்டு போய் விடுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கருத்தாக எதிர்கொள்வது தான் சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும். இதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா,
தத்துவ வலிமை இல்லாது சகித்து கொள்ள முடியாத தன்மை தான் இந்த மாதிரி பதட்டத்தை கோவப்படுறது நிலையில் கொண்டு விடுது. இயலாமை எப்போவுமே ஆத்திரத்தை கொண்டு வந்துடும். இப்போ நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லைன்னா நான் எதையாவது சத்தமாக பேசி உங்களை இது பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன். அப்போ அந்த மாதிரி கருத்து வலிமை தத்துவ வலிமை இல்லாத தடுமாற்றத்தினால தான் இந்த மாதிரி படக்கென்று கோவப்படுறது, திடீர்னு இப்போ இந்த குண்டு வீசுறதுனால ஒரு அச்சுறுத்தி பின்னடைய வைக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் வருது. இப்போ இதனால் இந்த அச்சுறுத்தலால் இந்த ஊடகம் பின்னடைஞ்சிருமா, இதனால் அவங்க நிகழ்ச்சியில் பின்வாங்கிக்கிடுவாங்களா, அந்த கருத்தை சொல்லாமல் விட்டுருவாங்களான்னு யோசிக்காமல் தனிப்பட்ட ஒருவர் தன்னை முன்னிறுத்திக்கிற புகழடைஞ்சிக்கிற. இன்னைக்கு பாருங்கள், ஒரு நாள் முழுமைக்கும் ஒரு செயலை பற்றியே பேசிட்டு இருக்குது மொத்த ஊடகம். மிக மதிப்புமிக்க தலைவர்கள் இந்தியா முழுமைக்குமே இந்த செயலை கண்டிக்கிற அளவுக்கு அந்த ஒரு அதிகாலையில் நடந்த சம்பவம் இன்னைக்கு வருது. அப்படின்னா இப்போ இந்த சரணடைஞ்சிருக்க ஐயா சொல்கிறவங்க இப்போ பாண்டியன் ஒருத்தர் சரணடைஞ்சிருக்கிறாரு. இப்போ அவர் இதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியல. அவராக நான் தான் இது எங்கள் இயக்கம் தான் செஞ்சுருக்குங்கிறது தன்னை ஒரு நாள் அடையாளப்படுத்திக்கிற செய்கிற மாதிரி தான் இது இருக்குது ஒழிய வேற ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இதில் அச்சுறுத்தல் அல்லது கருத்தை ஒடுக்கிறது அல்லது தனிநபர் புகழ் தேடிக்கொள்றதுக்கு அல்லது சின்ன அமைப்பு, இதுவரையிலும் வெளியில தெரியாத ஒரு அமைப்பு விளம்பரம் தேடிக்கொள்ற முயற்சி, இதுல எதை பாக்குறது? இதுல ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் சீக்கர். அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் புகழ். நான் யாருக்குமே அறியாத ஒரு ஃப்ரிஞ்ச் குரூப், அது இப்படி ஒரு குரூப் இருக்குங்கிறது இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இவங்க இங்கே அட்டாக் பண்ணுறாங்க, அவர் ஒரு 6 மணி நேரத்தை அங்கே போய் சரண்டராரு, எங்கால் தான் பண்ணியிருக்காங்கன்னு அவர் வேறு சொல்கிறார். ஸோ ப்ரீ பிளான்ட் கிளியராகவே தெரியுது. இதனால் நமக்கு என்ன பப்ளிசிட்டி தேடிக்க முடியுமோ தேடிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. ஒன்று ரொம்ப கவலைக்கு அளிக்கக்கூடியதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு 3 வருஷமாகவே மாற்று கருத்துக்கு ஒரு எதிர்ப்பு, சுதந்திரம் இல்லாமல் இருக்குது. எதுவாக இருந்தாலும் புத்தகத்தை எடுத்தால் பெருமாள் முருகன், அதே மாதிரி சினிமா எடுத்தால் அது சென்சார் போர்டு கிளியரிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாலும் இந்த சீன் இருக்கக்கூடாது, அந்த ஹீரோ இந்த டைலாக் பேசக்கூடாது, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த பேரை போடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கூட வெளியிலேருந்து வர அந்த ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்காங்களே அவங்க பண்ணுறது அது ஒரு பெரிய இது. அதே மாதிரி ஒரு இப்போ செய்தி பத்திரிகை தொலைக்காட்சி போய் ஒரு அரசியல் தலைவரை போய் இன்டர்வியூ பண்ணால் அந்த இன்டர்வியூ நீங்கள் எப்படி பண்ணலான்னு அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட தொழிலை செஞ்சால் அது தவறுங்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு மாற்று கருத்து, ஒரு பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், மாற்று கருத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், இதெல்லாம் இல்லாமல் ஆக்கணும் தமிழ்நாட்டை அப்படிங்கிற ஒரு சோஷியல் மூமெண்ட்டாகவே இது நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப கவலைக்கு அளிக்கக்கூடிய விஷயம். இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒரு 20 ஆண்டுகள் அல்லது 30 ஆண்டு 40 ஆண்டுக்கு முன்னாடி படிப்பறிவு குறைந்த தமிழ்நாட்டில் தாம் படித்து நான் சொல்கிற கருத்து தான் சரி, இன்னொரு கருத்தை காது கொடுத்து கேட்க மாட்டேன்ற ஒரு மூர்க்கத்தனம் இருந்திருக்கலாம். இன்றைக்கு தமிழகம் மெத்த படித்த மாநிலம், இந்தியாவிலே அதிக உயர்கல்வி படிக்கிற மாநிலமாக இருக்குது. 100% எழுத்தறிவை பல மாவட்டங்கள் எட்டியிருக்கு. இந்த கல்வி அறிவு, இந்த முன்னேற்றம்ன்ற ஒன்று இன்னொரு கருத்தை கேட்க விடுறதுக்கு எந்த வகையில் தடையா இருக்கு? ஜாதி சார்ந்த அமைப்புகள், மதம் சார்ந்த அமைப்புகள், இவங்க 2 பேர் தான் இந்த நம்ம படிப்பில் எவ்வளோ 2 steps ஃபார்வர்ட் போயிருக்கோம்னா நம்ம 4 steps பேக்வர்டு எடுக்கிறாங்க. இவங்க தான் காரணம், வேற யாரும் காரணம் சொல்ல முடியாது. இந்த அமைப்பில் ஈடுபட்ட, இந்த குற்ற செயலில் ஈடுபட்டதா தானே முன்வந்து சரண்டரான ஒருவர், அவர் புதுசாக ஒரு அமைப்பு, தன்னோட அமைப்பு ஹிந்து இளைஞர் சேனைன்றார். இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கூட அந்த அமைப்புக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு அதை கண்டிக்கிற ஒரு போக்கை பார்க்கிறோம். ராமகோபாலன் கூட இது சங் பரிவார் இதில் வராது, நீங்கள் இந்த நிகழ்ச்சியினால நீங்கள் வருத்தப்பட்டு உங்களுக்கு சிந்தனை இருந்தால் கூட, அவரோட வார்த்தையிலே சொன்னா, தாலி அவமதிக்கப்பட்ட விவகாரத்தில் மிகுந்த வருத்தமுற்றிருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவருக்கு ஆதரவு தருவதற்கு முன்னதாக தங்கள் நிலையை தெளிவுபடுத்திக்கணும். யாராவது நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா உங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த சம்பந்தம் இல்லை, உங்களை சங் பரிவார்னு கருத மாட்டேன்றாங்க. இப்போ இந்த தனிநபர் அவருடைய விளம்பர மோகத்துக்கோ அல்லது மற்றொன்றுக்கோ செய்த ஒன்றை சங் பரிவாருக்கு தொடர்பு அல்லது பிஜேபிக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றதா எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அது சங் பரிவார அமைப்புகளுக்குள்ள அதாவது அறிவிக்கப்படாத ஒரு வேலை பிரிவினை இருக்கிறதா நான் கருதுறேன். திடீர்னு இந்து மகாசபா தலைவர் என்ன சொன்னார்னா, அண்ணல் காந்திஜி கொன்ற கோட்சேவுக்கு செலவிக்கணும்னு சொன்னார். உடனே பிஜேபி தலைவர் அமித்ஷா எங்களுக்கும் இந்து மகாசபத்துக்கு அந்த சபாவுக்கும் தலைமை சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லைன்னு சொன்னார். அப்படி அந்த இந்து இளைஞர் சேனா அவரே ஏற்றுக்கொண்டு சரண்டர் ஆனதும் அவர் விட்ட அறிக்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது சங் பரிவார அமைப்புகளுக்குள் ஒரு கருத்தொற்றுமையோடு செய்யக்கூடிய வேலை தான். உதாரணமாக 7ஆம் தேதி இந்து மக்கள் கட்சி இங்கே வராங்க, இந்த பிரச்சனை எழுப்புறாங்க, தடுக்கணும்னு சொல்கிறாங்க.
8ஆம் தேதி வருவது இந்து முன்னணி அந்த அமைப்பு வருது. இன்னைக்கு 12ஆம் தேதி அதிகாலையில் இந்து இளைஞர் சேனா நாங்கள் தான் வந்து அந்த குண்டு வெடித்தோம் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் 7ஆம் தேதி இந்து மக்கள் கட்சி இங்கே வந்ததுக்கும் 8ஆம் தேதி இந்து முன்னணி வந்து அந்த நிருபர்களை ஊழியர்களை கேமரா அடித்து உடைச்சதுக்கும் இன்னைக்கு 12ஆம் தேதி அதிகாலையில் இந்து இளைஞர் சேனா அவங்க குண்டு வெடிச்சதுக்கு ஏற்றுக்கிட்டா இருப்பாரு. இதுக்கும் இது மூணுக்கும் தொடர்பு உண்டு. அப்படி தொடர்பு இருக்கிற போது பிஜேபி தலைவர்களோ அல்லது ராமகோபாலன் அவர்களோ மற்ற RS அமைப்பாளர்களோ இந்த இந்து இளைஞர் சேனாவுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, கோட்சேவுக்கு செலவு வைக்கணும்னு சொன்னேன், அந்த இந்து மகாசபா தலைவர் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்லப்போனால் அந்த இந்து இளைஞர் சேனா அந்த அறிக்கை அது இங்கே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை சொல்லக்கூட முடியாது. நியாயப்படுத்த கடைசி என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளருடைய மகன் தன்னுடைய தந்தைக்கு பிறந்தாரா அப்படி மோசமா எதுக்காக சொல்ல இந்த 3 7ஆம் தேதி 8ஆம் தேதி இன்னைக்கு 12ஆம் தேதி மூன்றுக்கும் தொடர்பு இருக்கு. ஆகவே பிஜேபி தலைவர்களோ RS அமைப்பை சார்ந்தவர்களோ சங் பரிவார் அமைப்புகளோ அந்த இந்து இளைஞர் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை தொடர்பு இல்லை என்று சொல்ல முடியாது. அது ஏமாற்றக்கூடியது, யாரும் ஏற்றுக்க வெறுப்பின் உச்சியிலும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட மிகுதியிலும் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம பெரிதாக பொருள் கொடுத்து நம்ம பார்க்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஜிசி சேகர், இதுல நம்ம இன்னொரு அம்சத்தை பார்க்கணும். தமிழ்நாட்டோட அரசியல் இதுல பார்த்தீங்கன்னா உரையாடல், இதற்கு முன்னாடி திராவிட கட்சிகள் நம்முடைய நிகழ்ச்சி கடந்த 3 ஆண்டு காலமாக நேர்பட பேசு அல்லது புது புது அர்த்தங்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் ஒரு விரிந்த தளத்தில் அரசியல் கருத்துக்கள் பேசப்பட்டு வருகின்றன. அதில் திமுக அதிமுகன்ற திராவிட கட்சிகளுக்கு மட்டும் இடம் இல்லை, காங்கிரஸ் கம்யூனிஸ்டுன்னு தேசிய கட்சிகளுக்கு இடம் இருக்குது, தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளுக்கு இடம் இருக்குது, பாஜக RSS சங் பரிவார் இந்து முன்னணி இந்த இந்து மத கருத்தியல் பேசக்கூடியவங்களுக்கும் இடம் இருக்குது, தனியார் மையத்தை ஆதரிக்கிறவங்களுக்கும் இடம் இருக்குது, தனியார் மையத்தை எதிர்க்கக்கூடியவங்களுக்கும் இடம் இருக்குது. எல்லா தரப்புக்குமான ஒரு ஸ்பேஸ் இந்த உரையாடல்களில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருதலை பட்சமாக செயல்படுறீங்க அப்படின்னு சொல்கிற கருத்து எப்படி இருக்கிறது? இல்லை அது சொல்லவே அது எந்த விதத்துலையும் அவங்க சொல்கிறத நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் இம்பார்ஷியல் ஒரு கட்சி சாயமற்ற ஒரு நியூஸ் தொலைக்காட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸை ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணின பெருமை இந்த தொலைக்காட்சியை சேரும். ஸோ அதை அவங்க வந்து நீங்கள் ஒரு தலையாக செயல்படுறீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டு இருக்கும்போதே நானே இங்கே வந்து பலதரப்பட்ட கருத்துடையவர்களோட பேசியிருக்கேன், மோதி இருக்கேன், மாறுபட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் ஃபார் டிஸ்கஷனுங்கிறது வந்து இந்த சேனலில் என்றைக்குமே இருந்திருக்கு, ஃபியூச்சர்லேயும் இருக்கும். இதெல்லாம் பயந்துட்டு போய் யாரும் வந்து அதை குறைக்க போகிறதில்லை. அது அந்த மடையர்களுக்கும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கே கூட விவாதத்தில் பாஜகவை அழைத்து அவங்க கருத்தையும் அறியறதுக்கு நாங்கள் தயாராகத்தான் இருந்தோம். அவங்களோட விவாதிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. திரு சீமான், உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிற ஒரு கருத்து, தேர்தல் நேரத்தில் ஊடகங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவர்களாலும் பிஜேபி எதிர்ப்பாளர்களாலும் சொல்லப்பட்ட கருத்து, ஊடகங்கள் வந்து மோடிக்கு ஆதரவாக செயல்படுகின்றன, பெருநிறுவனங்களால் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டன, எல்லா ஊடகங்களும் மோடியை அவர்களை பிஜேபியை ஆட்சி கொண்டு வரதுக்காக துடிக்கின்றன அப்படின்னு ஊடகங்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு. இப்போ ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, ஊடகங்கள் ஹிந்து விரோத போக்குடன் செயல்படுகின்றன சொல்றாங்க. ஹிந்து விரோத போக்கை வந்து ஊடகங்கள் திட்டமிட்டு செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவ்வப்போது இப்போ எல்லா காலங்களையும் இது சொல்லப்படுறத நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சரியாக இருக்கும்போது அவரவர் பார்வையில் பொருத்தி பார்ப்பாங்க. இப்போ அந்த நேரத்தில் எல்லா ஊடகங்களும் மோடி தான் வெல்ல போகிறாருன்னு போயிடுச்சு, அதான் நடந்தது. இப்போ நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு தவறு நடக்கும்போது தவறுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ யாராக இருந்தாலும் இப்போ இந்த தாக்குதலை நம்ம விமர்சித்து பேசுகிறோம், காலையில் நடந்ததை. இப்போ ஒரு இந்து அமைப்பில் இருக்கிறவரே அதை நியாயம்னு பேசிட முடியுமா? என்ன இப்போ அந்த 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 அமைப்பில் இருக்க பிறகு இந்த முன்னணியிலே இருக்கிறாரு, இப்போ பாரதிய ஜனதாலே இருக்கிற தலைவர்கள் இல்லை இந்த செயலில் ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு சொல்லிட முடியுமா? இந்த தவறு தான். அதை பேசுகிறதுனால இதில் வந்து ஒரு பக்க சார்பாக பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் வந்து மோடிக்கு தான் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு தொலைக்காட்சி மட்டும் இல்லை, எல்லா பத்திரிகைகளும் தான் அதனுடைய கணக்கெடுப்பில் எடுத்து சொன்னாங்க. இப்போ அந்த இதில் வந்து நம்ம அது நேர்மை தவறி இயங்குறாங்க, ஒரு பாரபட்சமாக இயங்குறாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. எது அதிகமான கருத்து வலியுறும்போது ஒரு சில அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து அவருக்கு ஆதரவாக இயங்குறாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடும். இப்போ அது இப்போ நானே கூட தான் சொல்லுவேன் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இயங்குறாங்க, இவங்களுக்கு ஆதரவாக இயங்குவாங்கன்னு.
அதனால ஊடகம் வந்து அதுக்கு பொறுப்பேற்று பழி சுமக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பல தருணங்கள்ல எங்களுக்கே சொல்லியிருக்காங்க, பிஜேபி சார்பில் ஒருத்தர் இருக்கு பதிலாக 2 பேரை உட்கார வைக்கிறீங்களே, சமூக ஆர்வலர்னு ஒருத்தர் பேசுறாங்களே அப்படின்ற கருத்தெல்லாம் கூட பல தரப்புல பிஜேபிக்கு எதிர்கருத்து இருக்கக்கூடியவங்க மத்தியில வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிஜேபி டிபேட் டேபிளுக்கு கொண்டு வந்த சேனல் வந்து புதிய தலைமுறைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாஜக அல்லது அந்த மாதிரியான கருத்தியலை, வலதுசாரி கருத்தியலை கொண்ட யாருமே எனக்கு தெரிஞ்சு டிபேட்ல வந்து பெரிய அளவுல வந்ததில்லை. நியாயப்படுத்த முடியாது இந்த தாக்குதலை அப்படின்ற கருத்தை திரு சீமான் சொல்றார். இதற்கு முன்னால் நடந்த 8ஆம் தேதி நடந்த கேமராமேன் தாக்குதல், கேமரா உடைப்பு அப்படின்ற சம்பவத்தை நியாயப்படுத்தின ஒரு காட்சியும் ஒரு செயலும் நடந்திருக்கிறது. திரு ஹெச் ராஜா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஒருவர், 8/3/15 அன்று நடந்த சம்பவங்களுக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனத்தினரின் ஹிந்து மத துவேஷ செயலே காரணம், கேமராமேன் தாக்கப்பட்ட செயலுக்கு வந்து துவேஷ செயல் காரணம்னு சொல்ற ஒரு நியாயப்படுத்துற வரிகள் அதுல இருக்கு. இதுல ஹிந்து மத துவேஷத்தோட ஒரு சேனல் அணுகுச்சு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமா, முக்கியமா அந்த நிகழ்ச்சியே பார்க்காம அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரது வந்து ஆக்சுவலா ஒரு வெப்சைட்டுக்கு வந்து அவர் பேட்டியும் கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியை நாங்க படிச்சோம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப தெளிவாவே சொல்றாரு, பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்றாரு. அப்போ ஒரு நிகழ்ச்சியை பார்க்காம நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சி மேல் உங்களுடைய தீர்ப்பை வழங்க முடியும் எனில் அதை வந்து ஃபாசிசம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதற்கு வேற எந்த பேருமே இல்லை அப்படின்னு தான் தோணுது. அப்புறம் அது ஒரு டிபேட், 2 பக்கமும் அதுக்கான கருத்துக்கள் வந்து வந்துட்டு கொண்டுதான் இருந்தன. அதை பார்க்குற அளவுக்கு கூட அவர்களுக்கு வந்து ஒரு பொறுமையோ சகிப்புத்தன்மையோ இல்லாதது தான் இது வந்து காட்டுது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த இந்து மத துவேஷம், அவமதிப்பு அப்படிங்கிறதுக்குள்ள அது எதை வச்சு சொல்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்கள் ஐயா ராமகோபாலன் சொன்னதாக சொல்கிறீங்க, அந்த தாலியை அவமதிக்கிறாங்க. அப்போ தாலிக்கே அவ்வளோ மதிப்பு கொடுக்கறது அப்படின்னு இருந்தால் நாய்க்கு ஏன் போய் கட்டுறாங்க அவங்க? அப்போ அதை மதிப்பு கொடுத்து கட்டுறாங்களா இல்லை அவமதித்து கட்டுறாங்களா? அவங்களே தானே கட்டுறாங்க. காதலர் தினத்தில் வந்து அதை கட்டி இது பண்ணுறாங்க. அப்போ இது வந்து ஒரு தத்துவ அடிப்படையில், உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இயங்குறதா இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வலிமைமிக்க ஊடகமும் மிக மதிப்புமிக்க தலைவர்களும் அந்த செயலை பற்றி பேசுகிற ஒரு சூழலை உருவாக்குவதே தன்னை முன்னிறுத்திக்கிறதா. அப்போ தன்புகழ் அல்லது தன்னை நிலைநிறுத்திக்கிற, தற்புகழ்ச்சிக்கு தன்னை முன்னிறுத்திக்கிற, அடையாளப்படுத்திக்கிற சில பேர் இப்படி செய்கிறதுனால தான் இந்த சிக்கல் வந்து நிற்கிது. எனக்கு என்ன தோணுது என்னன்னா, இப்போ இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி இன்னைக்கு நடந்தது, ஒருவேளை இந்த இயக்கங்களுக்கு நடுவில் யாருக்கு மேக்ஸிமம் பப்ளிசிட்டி வேணுங்கிறதுல ஒரு போட்டியே இருக்கும்னு எனக்கு தோணுது. 7ஆம் தேதி அவங்க வந்து பேசினாங்க, இந்து மக்கள் கட்சி வந்து பேசின போது ஐ திங்க் அப்போயே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி அது டெலிகாஸ்ட் இல்லைன்ட்டு. அப்போ இந்து முன்னணி வரத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது. ஸோ அவங்க வந்து அந்த இந்து மக்கள் கட்சிக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு, ஸோ நம்ம அதை விட்டுவிடக்கூடாதுன்னு இந்து முன்னணி வருது. இப்போ இந்து முன்னணி இவங்கள இல்லையான்றதெல்லாம் இல்லை. திரு ஹெச் ராஜாவோட வேண்டுகோள் அல்லது அவருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, தாலியை பற்றிய அந்த விவாதத்துக்கு ஏற்பாடு செய்ததற்காகவே தொலைக்காட்சி பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்ன்றார். அப்படி கேட்கணும்னு சொல்வீங்களா? அப்படி ராங் சாய்ஸ் ஆஃப் டாபிக்கா இருக்கலாம், அதுக்காக பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். நீங்க அதை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணானதே நீங்க வந்து பப்ளிக் சென்டிமெண்ட்ஸ்க்கு நீங்க மரியாதை கொடுத்துருக்கீங்க தானே அர்த்தம். அதோட வேற என்ன வேணும்? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அது இல்ல, எது பப்ளிக் சென்டிமெண்ட் அப்படின்ற கேள்வி வருது இல்ல. இட்ஸ் a fringe group. அவங்க வந்து ஒரு டாபிக்கை டிசைட் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா அது பேசக்கூடாதா அப்படின்ற கேள்வி எனக்கு வந்து இருக்கு. என்னுடைய சென்டிமெண்ட் வந்து வேறையா இருக்கும் இந்த விஷயத்துல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிஜேபியினுடைய தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு ஹெச் ராஜா அறிக்கை என்பது 2 விஷயம். ஒன்று, 8ஆம் தேதி அந்த சங் பரிவார் அமைப்புகள் இங்கே வந்து நடத்தின தாக்குதலை நியாயப்படுத்துறது மாதிரி இருக்கு ஒன்று. 2வது, ஒரு ஊடகத்தில், தொலைக்காட்சி ஊடகத்தில் விவாதத்துக்கு என்ன தலைப்பு வைக்கணும், என்ன கேள்வி கேட்கணும், யாரை கூப்பிடணும், அதெல்லாம் வந்து எங்களை மாதிரி இந்த நிகழ்ச்சி கலந்துறவங்க முடிவு பண்ண முடியாது, அரசியல் கட்சிகள் முடிவு பண்ண முடியாது. அப்படி தலைப்பை பற்றியோ, கேட்கக்கூடிய கேள்வி பற்றியோ, நடக்கக்கூடிய விவாதத்தை பற்றியோ அதுக்காக தாக்கல் தொடுப்பது என்பது கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறது. ஆகவே தலைப்பு விவாதம், இப்போ எங்கள் கட்சி பற்றி விமர்சிச்சுக்கலாம், தனிப்பட்ட ஒரு இயக்கங்களை விமர்சிச்சிருக்கலாம். ஆகவே அவனுடைய நோக்கம் என்பது இந்த தலைப்பை வைக்காதீங்க, எங்களை விமர்சிக்காதீங்க, அல்லது எங்களை விமர்சிக்கிறவங்களை கூப்பிடாதீங்க, எங்களை விமர்சிக்கிற மாதிரி கேள்வியை கேட்காதீங்க. ஒட்டுமொத்தமாக அந்த பிஜேபி அல்லது அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் இந்துத்துவம் அப்படிப்பட்ட விமர்சிக்க கூடாது, தலைப்பு வச்சு விவாதிக்க கூடாது என்று மோசமாக நீங்கள் யாரோ கூப்பிட்டு வரலன்னு சொன்னீங்க. பிஜேபி தலைவர் கூப்பிட்டு நிகழ்ச்சிக்கு வரலன்னு சொல்லி கூப்பிட்டு அழைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த தயக்கம் இல்லை, அவங்களோட விவாதிக்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சீமான் பார்த்துருப்பாரு, அவங்களும் பார்த்துருப்பாங்க.
நம்பி நாராயணன் ஒரு செய்தி, இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார், அவருக்கு நன்றின்னு சொல்லி ஒரு செய்தி என்பது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆகவே இது ஒட்டுமொத்தமாகவே அந்த அணுகுமுறை என்பது உங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரத்தை பறிப்பது மட்டுமல்ல, நாங்கள் நினைக்கிறது அதை ஏற்றுக்கணும் அல்லது எங்களுடைய கருத்தை விமர்சிக்க கூடாது, தொலைக்காட்சி நிறுவனம் எந்த தலைப்பு அப்படிலாம் வருவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்றதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்து முன்னணியா இருக்கட்டும், அந்த இந்து மக்கள் கட்சி, அவங்க ஸ்மார்ட்டா ஒன்று பண்ணியிருக்கணும். எப்போ இதுதான் உங்களோட டாபிக்னோ அவங்க அந்த டிபேட்லயே பங்கு பெற்றிருக்கணும். பங்கு பெற்று அது அவங்களுக்கு வேண்டிய அவங்க சார்ந்த செய்தி அது எப்பவுமே இரண்டு தரப்பு கருத்து இல்லாம நாங்க எந்த நிகழ்ச்சியுமே இது பண்றது இல்ல. அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு தரப்புக்கு இன்னொரு தரப்பு இருக்கிற போது இரண்டு தரப்புக்கும் சம வாய்ப்பு அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு போதிய ஸ்மார்ட்னஸ் போறதுன்னு நான் ஃபீல் பண்றேன். தெரியாமை அப்படின்னு நீ சொல்றத நீங்க கொடுக்குற கன்செஷன் எடுத்துக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல. கவிதா, இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அது சென்சிட்டிவான தலைப்புகள், ஒரு விவாதம் இருக்கு, ஒரு ஊடகத்தில் வருது அப்படின்னா, ஒரு கட்டுரை இருக்கு, சென்சிட்டிவான தலைப்பு, நெருடலான சில தலைப்புகள், மக்களை காயப்படுத்திடுமோ, என்னை காயப்படுத்திடுது அப்படின்னு ஒரு தரப்பு நினைக்கிற ஒன்று. இப்ப மாட்டு இறைச்சி பற்றிய விவாதம்னா இரண்டு தரப்பு பேசினாலும், இரண்டு தரப்புக்கும் இரண்டு பேர் இருந்து பேசினாலும் கூட அது போன்றவற்றை பேசாமல் தவிர்த்தால் நல்லது அப்படின்னு சொல்ற ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையை நாம் எப்படி பார்க்கிறது? நிச்சயமா சரியான பார்வை இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். எந்த தலைப்புமே விவாதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தலைப்பு அப்படின்னு நிச்சயமா இருக்காது. அப்புறம் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி சர்ச்சைகள் வரும்போது விவாதத்திற்கு உட்படுத்தப்படுவதன் மூலமாகத்தான் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷன் அப்படின்றது நான் ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வை சொல்ல, ஆனால் ஏதோ ஒரு புரிதலோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ நம்மளுடைய பார்வையை கூட மாறலாம். அதெல்லாம் விவாதங்கள் மூலமாகத்தான் சாத்தியமாகும். விவாதத்தை தவிர்த்து விட்டு நம்ம இந்த டாபிக் சென்சிட்டிவான டாபிக்ல இது நெருடலான டாபிக் அப்படின்றது இதே விஷயம் தான் பெருமாள் முருகனுக்கும் நடந்தது, இதே விஷயம் தான் புலியூர் முருகேசனுக்கும் நடக்குது. அவங்க பேசுறதும் சமூகத்துல முக்கியமான ஒரு விஷயங்களை தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அதே தான் நடந்துட்டு இருக்கு. எது ஒன்றுமே விவாதிக்க முடியாது. நீங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். இப்ப நீங்க எந்த ஒரு தலைப்பு எடுத்து விவாதம் பண்ணாலும் யாராவது ஒருத்தருக்கு பிடிக்காததா இருக்கும், அது பாதிப்புக்கு ஆளாக்குவதா இருக்கும், இல்ல காயப்படுத்துவதா இருக்கும். அப்ப எதை பற்றி விவாதிப்பீங்க? அப்ப அப்புறம் எதுக்கு? அப்புறம் என்ன கருத்து இருக்கு? அப்புறம் நம்பிக்கையை நீங்க வந்து புண்படுத்துறீங்க, துவேஷம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்ப உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, எனக்கு இல்லை. அப்ப கடவுள் நீங்க இருக்குன்னு சொல்லி இப்ப இல்லைன்னு சொல்றவங்க உங்களை காயப்படுத்துறோம்னா, இருக்குன்னு சொல்றவங்க எங்களை காயப்படுத்துறீங்கன்னு நாங்க சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப இது மாதிரி யாரோ ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருல இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், இப்ப இதய நோய் பட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை வந்து வன்முறையான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அறுத்தா தானே மருத்துவம் செய்ய முடியும். அப்ப எது ஒன்றையுமே அது பாவம், அவனுக்கு அறுத்தா வலிக்கும்னா அவன் செத்து போவான். அப்ப பிரச்சனை பரவாயில்லையா, சாகட்டுமா? அப்ப சமூகத்தை எப்படி சரி செய்வீங்க? எப்படி இந்த கேடு கெட்டு கிடக்கிற சமூகத்துக்கு எப்படி மருத்துவம் செய்வீங்க? எப்படி இதை நலப்படுத்துவீங்க? எப்படி சீர் செய்வீங்க? அப்ப எது ஒன்றையுமே நீங்க விவாதிச்சா அவர் காயப்பட்டுவார், இவர் காயப்பட்டுவார், அவர் வருத்தப்படுவார். நீங்க ஓட்டுக்காக தேர்தல் வாக்குக்காக நிக்கிறீங்களா? வேணாம், இவருக்கு பேசினா இந்த சனமெல்லாம் நமக்கு வாக்குப்படாமல் போயிடுவாங்க, இவங்கெல்லாம் வாக்கு. உண்மையே துணிவாக தான் நீங்க பேசி ஆகணும். நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாது சரின்னு படுறதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அப்ப எல்லாருமே வருத்தப்படுவாங்கன்னா நீங்க வாய் மூடி மௌனமா தான் இருக்கணும். நீங்க எதையுமே பேச முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வளமான ஒரு வரலாறு இருக்கு. இங்க தொடர்ந்து வந்து சுயமரியாதை இயக்க திருமணங்கள், தாலி மறுப்பு திருமணங்கள்லாம் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து நீங்க கணக்கில் எடுக்காம சும்மா தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க அங்க வந்து உங்க வீரத்தை காட்டுறது அப்படின்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு எனக்கு உண்மையாவே தெரியல. நீங்க வந்து அப்போ நீங்க எதை டார்கெட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு முக்கியமா இருக்கு. இந்த உங்களுக்கு வந்து தொலைக்காட்சியை டார்கெட் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமா இருக்கு. இல்ல தாலி நீங்க எவ்வளவுனா 840 மீனவன சிங்கள ராணுவம் கொண்டு இருக்கு, 840 தமிழச்சி தாலி எடுத்திருக்கா, விதவையா இருக்கிறா. அதுக்கு ஒரு போராட்டத்தையும் பண்ணலையே, நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. அவ்வளவு புனிதமான தாலியை அருந்து வச்சு அக்கா தங்கச்சி நம்ம பெரியம்மா சின்னம்மா விதவையத்தனை இருக்கிறாங்க, கைம்பண்ணா. அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணலையே. எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு. இது திட்டமிட்டு ஐயா சொல்ற மாதிரி யாரு முதல்ல புகழ் பெற்றுக் கொள்வது, தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது. நீங்க பாக்குறீங்க காலையில 6 மணிலேருந்து இப்ப 9 மணி வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள்லாம் கண்டனம். மாநிலங்களவையில் இதை பத்தி பேச்சுன்னா உங்களுக்கு இந்த பாண்டியனை யாருன்னு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஒரு டிராவல்ஸ் வச்சிருந்தாரு, ஒரு டிராவல்ஸ் பாண்டியன்பா. காலையில் பார்த்தா யாரா பார்த்தமா இருக்குதுன்னு பார்த்தா ஒரு நீங்கள் காவி வேட்டி கட்டி பார்த்துருக்கோம். காவியில் தொப்பி வச்சுட்டு போகிற யாரையாவது பார்த்துருப்போமா? அதில் அப்போ வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் போல தான் அவர் நம்ம பார்க்க வேண்டியது. இவங்க நகைச்சுவையா இருக்கலாம், ஆனால் அவர் செய்த காரியம், அவரால் தூண்டப்பட்ட காரியம்ன்றது ஒரு அச்சுறுத்துற ஒரு நோக்கம். அவர் தைரியம் பெற்றார். தைரியம் பெற்றதுக்கு நான் சொல்றேன் ஐயா, ஒரு நிமிடம். தைரியம் பெற்றது காரணம்
தனித்த பெரும்பான்மையோடு மத்தியில் பாரதிய ஜனதா ஒரு அதிகாரத்தை வச்சிருக்குது, இந்த அரசு நம்மை பாதுகாக்குங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்குது. இது 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை. இதை விடலாம் கடுமையான கருத்துக்களை ஊடகங்கள் வெளியிட்டிருக்குது, விவாதங்களை மேற்கொண்டிருக்குது, கையாண்டிருக்குது. ஆனால் அன்னைக்கெல்லாம் அமைதியாக இருந்தாங்க. இன்னைக்கு இந்த அரசு நம்மளை பாதுகாக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு விதைக்கப்படுது, இருக்குது. அதுதான் இவ்வளவு துணிவோடு செய்ய சொல்லுது. இப்போ கடந்த கால வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது கூட இவ்வளவு கொடுஞ்செயல்கள் இங்கே நிகழாத காரணம் அது ஒரு கூட்டணி அரசாக இருந்தது, தனித்த பெரும்பான்மையோடு இருக்குது. 5 ஆண்டுகள் ஆட்சி உறுதி, நம்மளை எதா இருந்தாலும் பாதுகாக்க அதிகாரம் இருக்குதுன்னு ஆளுக்கு சின்ன சின்ன ஒரு ஆள் தனியா எந்த மக்கள் ஆதரவும் இல்லாமல் அவர் ஒரு இந்து அமைப்பு வச்சிருக்கிறார். அப்படி பார்த்தா இப்போ நிறைய அமைப்புகள் தொடங்கி இந்த அமைப்பு 6 மாசத்துக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா? இல்லை காலையில் இந்த குண்டு வீசுற வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால இப்படி ஒரு ஊக்கம் பண்றாங்கன்னு சொல்லி, இன்னொரு தரப்பு அவங்க தரப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கடந்த காலத்துல விழிப்புணர்ச்சி இல்ல, இந்து சமூகம் பாதிக்கப்படுற காலங்கள்ல இப்ப விழிப்புணர்ச்சி வந்திருக்கு, அதனால நாங்க எதிர்க்கிறோம், அதனால நாங்க விஜிலண்டா மாறினதுனால எங்களை பற்றிய விஷயங்களை நீங்க விவாதிக்கிறத நாங்க எங்களை பாதிக்கும், எங்க நம்பிக்கையை கொஸ்டின் பண்ணோம்னா நாங்க எதிர்ப்போம் அப்படின்றது வருது. நீங்க இந்த செயல்களால இந்துக்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் அவ பேர் தான் வரும். அதுதானே இவங்க பண்றது என்னன்னா தங் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிறாங்க. இது ஒன்றும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் இல்லை இந்துக்களுக்கு. இன்ஃபேக்ட் என்ன கேட்டா எனி சென்சிபிள் ஹிந்து வில் டிசோன் திஸ் சச் குரூப்ஸ் என்ன கேட்டாங்க, அவங்க செய்யணும் என்ன கேட்டாங்க. இல்லை, அதாவது நண்பர் சீமான் சொன்னது சரியானது. பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய இந்த சங் பரிவார் வேலைகள் ஒன்றும் இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஆனால் ஆட்சிக்கு கடந்த 9 மாதத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தியில் அறுதி பெரும்பான்மையோடு மோடி தலைமையில் பிஜேபி தலைமையில் ஆட்சி இருப்பதால் நாம் எது வேணாலும் செய்யலாம் என்ற அடிப்படையில் ஒவ்வொன்றும் இதுவரையில் நீங்கள் ஒரு 67 ஆண்டுகள் 1948 பிறகு யாராவது அந்த கோட்சேவை செலவிக்கணும்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? அதில் துவங்கி ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்தா அவங்களுக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்குது, ஆக எது வேணாலும் சொல்லலாம், எது வேணாலும் செய்யலாம் என்ற ஒன்று. இரண்டாவது, விழிப்புணர்வு வந்ததுன்றது இல்லை, அவங்களுடைய நோக்கம் போகிற நீங்கள் தொடர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அவங்க நினைக்கிற கருத்து இந்துத்துவம் அப்படி வருகிற போது அதை யாரும் விமர்சிக்கக்கூடாது, யாரும் விவாதிக்கக்கூடாது, அது தடுத்து நிறுத்த வேண்டுமென்ற ஒரு எதேச்சிகார அந்த பாணியில் தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், நேற்று ஒரு ஜட்ஜி தவறான அவருடைய கருத்துக்கு நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஒரு ஊடகத்தை இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கு 8ஆம் தேதி 12ஆம் தேதி. அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு மத்தியில் ஆளக்கூடிய அமைச்சர்களோ அந்த கட்சியை சார்ந்தவர்களோ அரசோ உங்களுக்கு கண்டிக்கணும்ல. அதுதான் அவர் சொல்லுது என்பது. அப்படி மத்தியில் ஆட்சி வந்திருக்கிறதால அவங்களுக்கு கூடுதலான துணிச்சல் உங்களுக்கு அன்றாட ஏதாவது ஒன்று உங்களுக்கு மோசமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன அமைப்புகளாக இருந்தாலும் அவங்கள வழிநடத்தக்கூடிய இடத்துலயோ அல்லது அவங்கள ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க மேலும் பொறுப்புணர்ச்சியோட இருந்திருக்கணும், அவங்களுக்கு சரியான வழியை காட்டணும்ன்ற ஒரு இடைவேளை. இந்த 3 நாட்கள் வரக்கூடிய அறிக்கை இருக்கு பாருங்க. 8ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்த பிறகு மாநில பிஜேபி தலைவர் அவருடைய கருத்தும், ராமகோபாலன் விட்ட அறிக்கையில் வந்திருக்கிறதும், இன்னைக்கு இந்து முன்னணி அறிக்கை விட்டுருக்காங்க. இந்து முன்னணி தலைவர் விட்டிருக்க அறிக்கை, இந்து முன்னணி தலைவர் என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னு சொன்னால், இந்த 12ஆம் தேதி நடந்த சம்பவம் இவங்களா இந்த நிறுவனமாக சிருஷ்டிச்சு இவங்களா செஞ்சுக்கிட்டாங்க, வேற யாரும் செய்யல. ஆனால் ஒருத்தர் நாங்கள் தான் செஞ்சோன்னு ஒருத்தர் சரண்டர் ஆகியிருக்காரு. இந்து முன்னணி அமைப்பு இது எங்களுக்கு யாருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே நியாயப்படுத்துற மாதிரி இருக்குது பிஜேபி தலைவர்களோ சங்பரிவார் அமைப்பு தலைவர்கள் விடக்கூடிய அறிக்கை என்பது 8ஆம் தேதி நடந்த சம்பவத்தை, இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நியாயப்படுத்துற மாதிரி அவர்கள் அறிக்கை விடுகிற போது இந்த சம்பவம் தொடர்ந்து நடக்கதானே செய்யும். கவிதா, இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு விளம்பர நோக்கம், அச்சுறுத்துறது அப்படின்றத தாண்டி இந்த கருத்துக்கள், விவாதங்கள், இது தொடர்பாக நடக்கிற வாத பிரதிவாதங்கள் அப்படின்ற ஒன்று தங்களை ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு குண்டு வீசினவங்க வந்துட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் வருது. திரு ஹெச் ராஜா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து சிந்தனைக்குரியது, விவாதத்துக்குரியது. கருத்து சுதந்திரம்ன்றது நாட் அன் அப்சல்யூட் ரைட். ஒருவரது மத உணர்வை புண்படுத்துவதுன்றது கருத்து சுதந்திரத்தில் சேராது. தாலியை பற்றி விவாதிக்கிறது கருத்து சுதந்திரம் ஆகாதுன்னு சொல்றாரு. தாலியை பற்றின விவாதம் உண்மையாகவே புது விவாதமே கிடையாது. அதுவும் தமிழ் சூழலில் நிச்சயமாக இது புது விவாதம் இல்லை. நம்ம நீங்கள் நடுவில் ஒரு விஷயம் சொன்னீங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அவ்வளவாக கல்வியறிவு இல்லாத ஒரு சமூகமாக இருந்ததுன்னு சொன்னீங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெரியார் மாதிரியான ஒரு தலைவர் இங்கே இருந்தார். நம்ம இன்னும் 200 வருடங்கள் கழித்து நம்ம திரும்பி பார்த்தா கூட
அப்பவும் மிகவும் புதிதான ஒரு சில கருத்துக்களை வந்து அவர் வச்சிருந்தாரு. அதை வந்து அவர் தொடர்ந்து ப்ராபகேட் பண்ணாரு. அவர் தான் வந்து சுயமரியாதை இயக்க திருமணங்களை வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் அத்தனை கல்யாணங்களை பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சமூக பின்புலம் வந்து நமக்கு இருக்கு. அப்ப தாலியை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு இவங்க சொல்லவே முடியாது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது ஒரு டிபேட், அது ஒரு விவாத நிகழ்ச்சி. மிக பெரும்பாலான பெண்கள் மிக மிக அதிகமான எண்ணிக்கையில் தாலி அணியாதவங்க ரொம்ப சொற்பம். அவ்வளவு பேர் அணிகிற ஒன்றை ஒரு மத குறியீடாக அந்த அமைப்பு கருதுற நிலையில அதை பற்றி விவாதிக்கிறது எங்களை காயப்படுத்துது அப்படின்னு சொல்றது எப்படி பார்க்கிறது? விவாதமே கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பாசிச மனோபாவமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மத குறியீடுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது ஹிந்துஸ் மட்டும் அவங்க பண்ணிடுது. நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு தாலி அணி இருக்கு, செர்மனியா இருக்கு அவங்களோட சடங்குகள், திருமண சடங்குகளை பாத்தீங்கன்னா. ஸோ அதனால அது ஒன்றும் இது இன்னும் இட் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் ஒன்லி டு த ஹிந்துஸ் நம்ம சொல்ல முடியாது. ஆமா, ஒரு இப்ப தாலி வந்து அதை பத்தி விவாதிக்கிறதே ஒரு காயப்படுத்துது அப்படின்னு பார்த்தா, வாழவே முடியாம வறுமையின் காரணமா பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தாலியை வந்து மார்வாடி கடையில அடமானம் வச்சிடறாங்க. பிறகு குடிக்கிறதுக்காக பொண்டாட்டி தாலியை அடமானம் வச்சுட்டு குடிச்சிடறான். இப்ப இந்த செயல்களை எப்படி பாக்குறது? அவன் ஒன்றும் அவன் வறுமையை போக்கணும். அந்த எத்தனையோ குடும்பங்கள் நடக்குது தானே. மஞ்சக்கயிறை கட்டிட்டு தாலியை கட்டி கொண்டு அடமானம் வச்சுட்டு வறுமையை தொலைக்க வாழ்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குதுல்ல. இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? இப்போ அடமானம் வைக்கும்போது தாலியவே அடமானம் வச்சுட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு எதுவும் தண்டனை வச்சுருக்காங்களா? எப்படி நீங்கள் இவ்வளோ புனிதமான தாலியை போய் அடமானம் வச்சுட்டீங்கன்னு அவள் கேட்பான்ல. முதல்ல வயிற்றுக்கு சோத்துக்கு ஏதாவது வழி பண்ணால் அப்புறம் அதை பற்றி பேசுன்னு சொன்னால் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்து பெண்களும் பொதுவாக இந்து மதத்தை சார்ந்தவர்களும் தாலியை புனிதமாக கருதுவது உண்மை. ஆனால் அது பற்றி விவாதிக்க கூடாது என்பது ஏற்க முடியாது. காரணம், 1967 வரையில் தாலி கட்டாத திருமணம் என்பது செல்லாது. 67 அண்ணா முதலமைச்சரான பிறகு அவர் முதல்ல போட்ட கோப்பு கையெழுத்து என்பது, ஃபைல் என்பது சுயமரியாதை திருமணத்துக்கு ஒரு சட்ட அந்தஸ்து கொடுக்கறது தான். அப்படி சுயமரியாதை திருமணத்திற்காக ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அது பெரியாருக்கு ஒப்புதலுக்கு அவர்கிட்ட டிராஃப்ட் நகலை கொண்டு போய் காட்டுறப்போ அந்த சரத்தில் இருந்தது என்பது அண்ணா போய் பார்க்குறப்போ சுயமரியாதை திருமணம் அண்டு தாலி கட்டிய திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சிம்பிளாக வந்து சுயமரியாதை திருமணம் அண்டு தாலி கட்டி திருமணம் போடாதீங்க, சுயமரியாதை திருமணம் அல்லது தாலி கட்டி திருமணம் சொல்லுகிற போது, ஆகவே சம்பந்தப்பட்டவங்களுக்கு தாலி கட்டினாலும் கட்டலாம், கட்டாமல் விடலாம் என்பது உங்களுக்கு வந்து முதன்முறையாக 67ஆம் ஆண்டு தாலி கட்டினாதான் திருமணத்தை அரசு சட்டபூர்வ அங்கீகாரம் என்பது அதை மாற்றி சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு பிரச்சனை விவாதிக்கிறப்போ கடந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுவதை தடை செய்யக்கூடாதுன்னு இருந்த கருத்து உண்டு. குழந்தை திருமணத்தை தடை செய்யக்கூடாது என்ற கருத்தும் இருந்தது. விதவை திருமணத்தை அனுமதிக்க கூடாது என்ற கருத்து இருந்தது. குறிப்பாக உங்களுக்கு ஹிந்து ஆங்கில நாளேட்டை உருவாக்கிய ஜி சுப்பிரமணிய ஐயர் அவருடைய மகளுக்கு விதவை மறுமணம் செஞ்சு வச்சார். ஆகவே ஒரு பிரச்சனையை ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான பகுதி மக்களை நம்பிக்கை இருந்தாலும் அது விவாதிக்க கூடாதுன்னு சொல்றது சரியானதல்ல. ஆக 1967 சுயமரியாதை திருமணம் வருகிற போது ஹிந்து மேரேஜ் ஆக்டுக்கு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதில் பிரிவு 7 திருத்தம் கொண்டு வந்து குடியரசு ஒப்புதலை பெற்று 1968ஆம் ஆண்டுலேருந்து அமலாகி இருக்குன்னா, தாலி கட்டுவதோ கட்டாததோ ஒருவருடைய தனிப்பட்ட உரிமை, அவர் இஷ்டத்துக்கு விடலான்னு வருகிற போது அதை பற்றி விவாதிப்பதே தவறு, அது வந்து இந்து மத உணர்வை பாதிப்பது என்று சொல்ல கண்டிப்பா ஏற்றுக்க முடியாது, சரியானது அல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வேதிக் ரைட்ஸ் படி நீங்க பாத்தீங்கன்னா அதுல தாலியே கிடையாது. அதை வந்து நீங்க வந்து உங்க மேரேஜை வந்து நீங்க எப்போ வந்து அதை இது பண்றீங்களோ, எப்போ அந்த மேரேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னா அவங்க சப்தபதி செய்யும் போது தான். அந்த ஒரிஜினல் ஹிந்து வேதிக் ரைட்ஸ் படி உங்களுக்கு தாலியே கிடையாது. தாலிங்கிறது அப்புறம் இங்க வந்த ஒரு பழக்க வழக்கம் தான். ஸோ அதனால அவங்க வந்து அதையும் ஹிந்துவிசமத்தும் ஒரே லெவல்ல வச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிற. ஜனநாயக ரீதியான ஒரு விவாதங்கள்ல அப்படியான விஷயத்தை, ஒரு சர்ச்சைக்குரிய பொருளை விவாதிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதை வந்து ஒரு அந்த மாதிரியான விவாதத்துக்கு தாங்கள் தயார் இல்லை அப்படின்னு அதை பொருள் கொள்றதா, இல்லை அப்படி ஒன்று விவாதிக்கிறது எங்களை அவமதிக்கிறதுன்னு எடுத்துக்கிறதா? எனக்கு விவாதத்துக்கு அவங்க தயார் இல்லை அப்படின்ற பொருளை தான் அதை நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விவாதத்துக்கே வரமாட்டேன்றவங்க, டிபேட்டிங் டேபிள்கே வரமாட்டேன்னு சொல்றவங்க எப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ்டு மனநிலையில இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த விஷயம் வந்து டோட்டலா காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். அவர்களுக்கான அவமதிப்பா வந்து நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அப்போ
அவர்களுடைய நம்பிக்கை அப்படின்றது என்னுடைய நம்பிக்கையாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிறுபான்மை குழுவினருடைய நம்பிக்கையாக இல்லாமல் இருக்கலாம். அப்படின்றப்போ ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். நான் ஹர்ட் ஆகலாம், நீங்க சொல்ற பெரும்பான்மை கருத்தாகல, நான் ஹர்ட் ஆகலாம். அப்புறம் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இந்த ஹிந்து அமைப்புகளும் வந்து ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மற்றவங்களை சிறுபான்மையினரை குறிப்பா வந்து அவமதிக்கிறது, அவர்களை வந்து டார்கெட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இட்ஸ் அ டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட். அவங்க மட்டுமே வந்து எங்களுடைய உணர்வுகள் தான் முக்கியம், அதை வந்து புண்படுத்தாமல் இருக்கக்கூடாது, புண்படுத்தக்கூடாது அப்படின்றது அவர்களுக்கான அப்சல்யூட் ரைட்டும் கிடையாது. மற்றவர்களுடைய உணர்வுகளையும் அவர்கள் வந்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப அடிப்படையான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இதுக்கு வேற ஒரு பாரம்பரியம் உண்டு. இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் விவாதிக்கப்படாத பல விஷயங்கள் இங்கே விவாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ ஒரு எழுத்தாளர் எழுதுனதுனால அந்த ஊரில் வாழ முடியாத நிலைமை இருக்கு, இன்னொருவர் தாக்கப்படுறார். உங்க கட்சியுடைய இலக்கிய அமைப்பு வந்து ஒரு உடுமலைப்பேட்டையில் நிகழ்ச்சி நடத்தும் போது, ஒரு கலையிரவு நடத்தும் போது அங்கே போய் தாக்குதல் நடக்குது. இப்போ ஊடகங்களில் வந்து எதை நீங்க விவாதிக்கணும், எதை விவாதிக்க கூடாதுன்னு சொல்ற ஒரு போக்கு இருக்கு. இப்போ அடிப்படைவாதிகள் அப்படின்றவங்க அது சினிமாவை வெளியிடக்கூடாதுன்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, அல்லது டிவி விவாதங்களை நடத்தக்கூடாதுன்னு சொல்றவங்களா இருந்தாலும் என்ன சொல்ல முற்படுறாங்க? தமிழ்நாடு ஒரு கருத்து சுதந்திரத்தை சுதந்திரமா கருத்தை பேச முடியாத ஒரு மாநிலமா மாறிட்டு இருக்கா? உண்மையிலேயே தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கம் என்று தந்தை பெரியார் துவக்கியதும், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக பல பகுதிகளில் வந்து தீண்டாமை ஒழிப்புக்காக போராடியதும், இப்படி வருகிற போது மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் இன்னைக்கு இந்தியாவிலேயே சமூக சீர்திருத்த இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அப்போ இந்த மாநிலத்தில் நீங்கள் பெருமாள் முருகன் எழுதிய மாதுருபாகன் அந்த நாவலை அதுக்காக அது கண்டித்து அந்த திருச்செங்கோடில் ஒரு கடையெடுப்பு நடத்தி அது கட்ட பஞ்சாயத்து செஞ்சு அவரே வந்து நான் வந்து எழுத்தாளர் செத்துட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இடமாற்றம் செஞ்சு அவர் சென்னைக்கு வந்துட்டார். இன்னமும் அவர் வந்து எழுந்திருக்கார், அப்படியே இருக்கார். அடுத்து இன்னொரு எழுத்தாளர் வந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்து தாக்கப்படுறார். உடுமலையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற கலை இரவு அதை தடுக்கிறது தகராறு பண்ணுறதுக்கு போயிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அடுத்து இப்போ நீங்கள் வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி அந்த தாக்கப்பட்டுன்னு வருகிற போது, அப்போ இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை சங் பரிவார அமைப்புகள் வந்து தலையிடுவது, தடை செய்ய வேண்டும், தகராறு அடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத, அவர்கள் விரும்பாத அப்படிப்பட்ட கருத்து வருதுன்னா அந்த கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய நோக்கத்தோடு தான் அவங்க செய்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஊடகத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன தலைப்பு என்ன விவாதம்னு சொல்லுகிற போது அப்படி இந்த தலைப்பு வைக்கக்கூடாது, விவாதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அவர் அந்த பிஜேபியுடைய தேசிய செயலாளர் விட்டிருக்கிற அறிக்கையில் ஃபேஸ்புக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அறிக்கை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், குறிப்பாக இந்த தலைப்பில் விவாதிக்கக்கூடாது, இந்த தலைப்பு வைப்பதும் இந்த தலைப்பை விவாதித்து கேள்விகள் கேட்பதும் அப்படின்னு வருகிற போது, ஊடகத்தில் செயல்படக்கூடியவர்கள் தலைப்பு வைக்கிறதாலே கேள்வி கேட்கறதாலேயே ஒரு முத்திரை குத்தி ஒரு தவறான ஒரு நோக்கத்தோடு சித்தரிக்கிறது இருக்கு பாருங்க. அது ஒட்டும் ஒரு வேறு வகையில் பார்த்து ஒரு ஃபேசிஸ்ட் ஒரு அணுகுமுறை ஆட்டிடியூடு இருக்கு பாருங்க. அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க. ஏராளமான விஷயங்கள் தந்தை பெரியாரும் ராஜாஜியும் உங்களுக்கு வந்து எதிரெதிரும் முரண்பட்டு நின்றுவங்க. பல்வேறு கருத்துக்கள் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, நட்பு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பி ராமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், மறைந்த சி சுப்பிரமணியன் அமைச்சராக இருந்தார். சி சுப்பிரமணியன் தன்னுடைய சுயசரிதியில் பி ராமூர்த்தி பற்றி 25 பக்கம் எழுதியிருக்கார். சட்டமன்றத்தில் நடக்கிற விவாதம் ரொம்ப காரசாரமாக நடக்கும். ஆனால் அதற்கு பிறகு அவர் மாதிரி எங்களோட நட்பா பழங்க வேறு யாரும் இருக்க முடியாது. ஆகவே இப்படி வருகிற போது ஒரு கருத்து சட்டமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றம் ஊடகமாக இருந்தாலும் அதை தடை செய்யணும். அப்படி அதனுடைய ஹெச் ராஜா அறிக்கை, இந்து முன்னணி அறிக்கை, பிஜேபி தலைவர்களுடைய அணுகுமுறை, அந்த இந்து இளைஞர் சேனா ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் நினைக்கிறதான் விவாதிக்கணும். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு மாறாக யாரும் விவாதிக்கக்கூடாதுன்னு ஒரு ஃபேசிஸ்ட் அப்ரோச் என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. வெடிகுண்டு தாக்குதல்களின் மூலமாக ஊடகங்களை அச்சுறுத்த முடியுமா முடியாதா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம். முடியும் என்று 19% நேயர்களும், முடியாது என 81% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. முடியாதுன்னு ஊடகங்கள் மேல, ஊடக சுதந்திரத்தின் மேல நம்பிக்கை வச்சு இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு அந்த நேயர்களுக்கு நன்றி. அதே போல ஊடக சுதந்திரத்துக்காக இன்றைக்கு பல்வேறு மட்டங்கள்ல மத்திய ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் தொடங்கி தமிழ்நாட்டுடைய முன்னணி தலைவர்கள், கருத்தாளர்கள், எழுத்தாளர்கள் பலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்கிறேன் நிறுவனத்தின் சார்பில். திரு சிமன், இந்த 81% பேர் முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு எந்த நம்பிக்கை?
ஊடகத்தின் மீது அவங்க வச்சிருக்கிற மதிப்பு அது வலிமை மிக்கது ஒன்று. இப்போ இதில் வந்து ஒரு நேர்மையற்ற தன்மை இருக்குது. இப்போ இதில் எந்த நியாயமான கோரிக்கைக்காக, இப்போ நீங்கள் கூட தொடக்கத்தில் கேட்டீங்க இவங்க என்ன சொல்ல வராங்க இந்த செயல் மூலமாக, எதுவுமே சொல்ல வரலைங்கிறத தான் காட்டுது. சொல்கிறதுக்கு இருந்தால் இங்கே ஐயா சொன்ன மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லை வாசலில் நின்று சொல்லியிருப்பாங்க. ஒரு அறவழியில் போராட்டம், இந்த நிறுவனத்துக்கு எதிராக முற்றுகை, இந்த நிறுவனத்துக்கு எதிராக உண்ணாவிரதம், இந்த நிறுவனத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஒரு நியாயமான கோரிக்கை. இப்போ இந்த குண்டு வீசின சம்பவத்துக்கு எதிராக இப்போ ஐயா வந்து 18ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம்னா ஒரு இடத்த அரசு கொடுக்கும், அங்கே போய் போராடுவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த சம்பவத்துக்கு எதிராக எங்கள் கருத்து. இதுதான் ஜனநாயகம். நீங்கள் நேரடியாக வந்து நீ வாயை திறக்காத, நீ பேசாத அப்படின்னா அது சரியாக வரல. அப்போ எதையுமே இவங்க சொல்ல வரல. அப்போ நியாயமாக இந்த மக்கள் வந்து இந்த உண்மையான கருத்துரிமையின் பக்கமோ, பேச்சு உரிமையின் பக்கமோ, எழுத்துரிமையின் பக்கமோ, முழுமையான ஜனநாயகத்தை நேசித்து நிற்கிற மக்களாக இருக்கிறதுனால தான் இந்த 81 விழுக்காடு இந்த ஊடகத்தை அச்சுறுத்தி மிரட்டி பணிய வச்சிட முடியாது, அதனுடைய கருத்து உரிமையை பறிச்சிட முடியாதுங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். அண்மையில் நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல், பாரிஸில் நடந்த ஒரு தாக்குதல். அந்த சார்லி ஹெப்டோன்ற ஒரு பத்திரிகையை அலுவலகத்தை போய் துப்பாக்கி பிரயோகம் பண்ணி அங்கே இருந்த பத்திரிகையாளர்லாம் சுட்டு கொண்டாங்க. அந்த ரத்தம் உறைவதற்கு உள்ளாகவே அதனுடைய அடுத்த இதழ் வந்தது. அவங்க அடுத்து அந்த பத்திரிகையை கொண்டு வருவாங்க. இப்படி உலகம் முழுக்க பல்வேறு நெருக்கடிகளையும் அச்சுறுத்தல்களையும் சந்திச்சாலும் அதிலிருந்து வீரியத்தோட மறுபடி கொண்டு வர்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். மலாலா ஒரு சின்ன குழந்தை துப்பாக்கி சுத்தத்தை வந்து கண்டு அஞ்சி அவங்க படிக்கிறத நிறுத்தல. இப்போ அச்சுறுத்தலுக்கு பணிய மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் இந்த அச்சுறுத்தல் முயற்சிகள் நடக்கிறத நாம் எப்படி பார்க்கிறது? நீங்கள் பாரிஸ் உதாரணம் சொன்னீங்க, மலாலா உதாரணம் சொன்னீங்க. தமிழகத்து உதாரணமே 2003 அன்றைய அரசு ஹிந்து ஆங்கில 48 இருக்கக்கூடிய ஒரு 5 பேரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டு பிறப்பிச்சாங்க. ஆனால் அசம்பிளியில் தீர்மானம் போட்டு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சாங்க. அந்த நிறுவனம் உறுதியாக இருந்து நீதிமன்றத்துக்கு போன உடனே அந்த வாரண்ட்டை கேன்சல் பண்ணி வந்து அந்த ஊடக சுதந்திரத்தை பறிக்கக்கூடாதுன்னு நீதிமன்ற தீர்ப்பு. அடுத்து 1987 விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் கைது என்பது பெரிய ஒரு வேர்ல்டு லெவலில் பெரிய பிரச்சனையாச்சு. அவர் கைது செய்யப்பட்டார். அந்த விகடனில் முதல் அட்டப்படத்தில் போட்ட கார்ட்டூனுக்காக 2 நாள் உள்ள அந்த ஏற்றுக்கிட்டார். அவருடைய மனைவி ஹைகோர்ட்டில் மனு போட்டு ஹைகோர்ட்டு தீர்ப்பு என்னன்னு சொன்னால், அந்த அசம்பிளி நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ரத்து செஞ்சு ஊடக சுதந்திரத்தை பறிக்கக்கூடாதுன்னு அது ஹைகோர்ட்டில் அந்த தீர்ப்பு வந்தது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்ன கேட்டாங்க நீதிபதிகள் வந்து, அவர் விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியர்கிட்ட உங்களுக்கு அரசு அநீதி இழைத்திருக்கிறது, நீங்கள் பாதிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ நஷ்ட ஈடு வேணும்னு கேட்டாங்க. இவர் என்ன சொன்னார், என்னுடைய மரியாதை என்பது விலையால் மதிப்பிடக்கூடியதல்ல அப்படின்னு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீதிமன்றம் ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து அபராதம், அரசு அபராதம் போட்டிருக்காங்கன்னு சொன்னால், ஆகவே பாரிஸில் மட்டுமில்லை, மலாலா மட்டுமில்லை, தமிழகத்திலையும் 87 நேயர்கள் வந்து ஊடக சுதந்திரத்தை பறிக்க முடியாது குண்டு போட்டா கூட சொல்லுவது என்பது தமிழகத்தினுடைய உதாரணமே. ஊடக சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்தை யாராலும் பறிக்க முடியாது என்பதுதான் தமிழகத்தினுடைய பாரம்பரியம். பாலசுப்ரமணியம் வழக்கில் வந்து 1000 ரூபாய் அபராதம் அரசுக்கு விதிக்கப்பட்டது. அரசு 1000 ரூபாய் செலுத்தியது. அந்த 2 500 ரூபாய் தாள்கள் இன்னமும் அந்த ஆசிரியர் அலுவலகத்தில் வந்து ஒரு கட்டம் போட்டு ஒரு நினைவு சின்னமாக பொறிச்சிருக்காங்க. அன்றைக்கு அவருக்காக வாதாடின வழக்கறிஞர் இன்றைய முன்னாள் நீதிபதி சந்துரு அதை எப்போதும் ஒரு பெரிய பாராட்டாக, தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரமாக இன்றைக்கும் நினைவு கூறதை நாம் பார்க்கிறோம். சேகர், நம்ம நிறைவு பகுதியில் இருக்கிறோம். ஊடகங்களை அச்சுறுத்துவதில் ஊடகங்கள் பணிவதில்லை. அந்த கருத்தை அச்சுறுத்தல் மூலமா ஒரு கருத்தை தடுத்துட முடியாது. எந்த ஒரு கட்சி சொல்றக்கூடிய கருத்தா இருந்தாலும் மாற்று கருத்தையும் அடக்க முடியாதுன்னு சொன்னாலும் ஏதேனும் ஒரு வகையில் அந்த குரல் வலையை அடக்குவதற்கு, அந்த கருத்து பேசப்பட்ட கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கான முயற்சியை அடிப்படைவாதிகள் திரும்ப திரும்ப செய்யறாங்க. அந்த எண்ணம் ஏன் வருது? அந்த மெயினாக அவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி மைண்டட், அவங்க வந்து ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணணும், அது ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூவை பெருசாக்கி அதுலேருந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. பட் அவங்க என்ன தவறு செய்கிறாங்கன்னா, பெரும்பான்மையான மக்கள் இவங்க செய்யக்கூடிய இந்த அரசியலில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு இஷ்யூ, இப்போது அந்த தாலி சம்பந்தமான அந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் வந்து உங்கள் டெலிவிஷனில் அதுக்கு முன்னாடி போட்ட ப்ரிவ்யூஸ் அதை விட இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதுக்கு தேவையில்லாமல் அதிக பப்ளிசிட்டியை கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் பப்ளிசிட்டி மேனேஜர் ஆகிறாங்க. இது இப்போ இல்லை,
விஸ்வரூபத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே வந்து பெருமாள் முருகனோட புக்கு இவ்வளோ விற்குதுன்னா அது எல்லாத்துக்கும் இவங்க பண்ண பப்ளிசிட்டி தான். இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி இவங்க பண்ற நெகட்டிவ் கேம்பெயின் வந்து அந்தந்த ஊடகங்களுக்கு அது பாசிட்டிவாக போகுது. ஸோ செய்யுங்க, அதனால ஒன்றும் தவறு இல்லை. மக்கள்லாம் கிளியராக இருக்காங்களே, நாங்கள் வந்து பத்திரிகை சுதந்திரத்தில் தான் நாங்கள் நம்புறோங்கிறாங்க. ஸோ இவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பாதிக்க போகல. மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற அளவுக்கு நடுநிலையோடும் நேர்மையோடையும் நடந்து கொள்ள வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்கு. அது மக்களுடைய நம்பிக்கையை மக்கள் என்ன இதுல இறுதி எஜமானர்கள் வந்து பார்வையாளர்கள் தான், மக்கள் தான். நம்ம ஒரு நிகழ்ச்சியில நடுநிலையோடு நடந்து கொள்றோமா, இரண்டு தரப்புக்கும் வாய்ப்பு தர்றோமா இல்லையான்றத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நடுநிலை இல்லைன்னா நம்ம சொல்ற அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை ஊடகங்களும் மறந்துட முடியாது அப்படின்றத ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நம்ம நினைவு கூற வேண்டியது அவசியமாகுது. உங்களுடைய நிறைவு கருத்து என்ன கவிதா? உண்மையாவே நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரியான ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ், ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் வந்து அவங்க தான் கடைசியில தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு அடையாள சிக்கல்னால தங்களை வந்து ஒரு பெரும்பான்மை மதத்துடைய பிரதிநிதியா தங்களை நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஊடகத்தையோ ஒரு எழுத்தாளரையோ ஹிந்து மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு முத்திரை குத்துறது சேகர் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்சிபிளான எந்த ஹிந்துஸுமே கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக தான் இருக்கு. இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்கள் அவர்கள் ஈடுபடும் போது அவர்கள் மக்களிடமிருந்து அந்நியப்படுவதோடு இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை தான் இங்கு உருவாகும். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு